ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 13. எபிசோடு 12 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே சிரஸ் நம்ம ஆளோட ஸ்வாடாவை முகத்தில் படுற மாதிரி போய் லைட்டாக மிஸ் ஆனதை பார்த்து செம ஷாக் ஆகுறா. ஆனால் அது நம்ம ஆளோட பிளான். ஏன்னா அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் ஆகுது. இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் வரும்னு நம்மளால எதிர்பார்க்கல. அதனால் சிரஸுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நம்மளால செம்மையாக பயப்படுறான். அவள் உயிரோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறான். மாலு அவள் தோற்று போய் முட்டி போட்டு உட்காந்துருக்கிறத பார்க்குறான். அவள் கான்ஃபிடென்ஸு மொத்தமாக காலி. மரணத்தையே நேரில் பார்த்துட்டு வந்திருக்கா. நம்மளால் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்னு சாரி கேட்குறான். அவளோட கெத்து டேமேஜ் ஆன ஃபீலிங்ஸை நம்மளால் புரிஞ்சுக்கிறான். நம்ம ஆளுக்கு காண்டாகிறதுக்கு பதிலாக நம்ம ஆள் இன்ஜூரிக்கு சிரஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. நம்மால் தான் தன் உயிரை காப்பாற்றினான்னு அவளுக்கு அசிங்கமாக போக டீல் படி சைலண்ட்டாக கிளம்புறா. அடுத்த நாள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் எல்லார் கண்ணும் நம்மால் மேலே தான் இருக்குது. ரிஃபால்ஸ் கூட கனெக்ட் ஆக நம்மளால் ஆர்வமாக இருக்கான். அவனுங்களும் நம்மளோட வயசில் தான் இருக்காங்கன்றதால அவனுங்களோட டேலண்ட் எந்த லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்மளால் வெயிட் பண்ணுறான். ஒரு பக்கம் ஃப்ளாக் பிரேயர்ஸ் ஆகுறத பற்றியும் இன்னொரு பக்கம் முராக்கன் கூட கேலன் ஏரியாவை இன்வெஸ்டிகேட் பண்ண யோசிக்கிறான். முராக்கன் ஹெல்ப் பண்ணால் ரிஃபால்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை தடுத்து நிறுத்த முடியும். நினச்ச மாதிரியே சிரஸ் தன்னை கொஞ்சிறத முராக்கன் என்ஜாய் பண்ண நம்மால் பூனைக்கு பேர் வச்சதை நினச்சி சிரஸ் சிரிக்கிறா. இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு கெஸ்ட் அங்கே வரான். ரிஃபால் கிளான்ல இருந்து வெரடின் வந்திருக்கான். ஆனால் நம்ம ஆளுக்கு இந்த கோமாளியை பற்றி கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. ஆனால் வெரடின் நம்ம ஆளை பற்றி தான் டெய்லி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். 2 க்ளூ கொடுத்தும் நம்ம ஆளுக்கு அவன் அடையாளம் தெரியலை. ஞாபகம் வச்சுக்காததை பார்த்தா கண்டிப்பாக நம்ம ஆளுக்கு பெரிய ஞாபக மறதி வியாதி இருக்கும் போலேன்னு வெரடின் நினைக்கிறான். அவனை கலாய்க்கிறத நிறுத்திட்டு நான் சும்மா ப்ராங்க் பண்ணேன்டான்னு நம்ம ஆளு சொல்கிறான். ஆனால் இதே ஆள் தான் ஃபியூச்சரில் ஒரு 9 ஸ்டார் சோர்சரஸாக மாறி அவனோட கிளானுக்கு லீடர் ஆகுறான்றதால நம்ம ஆளால் நம்பவே முடியலை. இந்த சின்ன ஹால்லையே நாள் முழுக்க தேடியும் வெரடினை அவனால் கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு நம்ம ஆளுக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. வெரடின் நம்ம ஆளோட சக்ஸஸை பார்த்து செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகி தானும் 6 ஸ்டார் மேஜிக் லெவலுக்கு வந்துட்டேன்னு சீன் போடுறான். ஆனால் நம்ம ஆளுக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஆளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவனோட மேஜிக் இம்ப்ரூவ் ஆகுற ஸ்பீடை பார்த்தா 18 வயசு ஆகுறதுக்குள்ளே வெரடினோட மேஜிக்கை நம்மால் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடுவான். நம்மால் ரொம்ப ஸ்ட்ராங்கான சோர்சரஸாக தான் மட்டும்தான் ஃபியூச்சரில் வேர்ல்டுலேயே இருப்போம்னு செம்ம கான்ஃபிடென்ஸாக நம்மால் இருக்கான். வெரடின் சடன்லி ஏன் இங்கே வந்தான்னு நம்மால் க்யூரியஸாக கேட்குறான். நம்மளால பார்க்கணுன்றதுக்காகவே அடம்பிடிச்சு வந்தேன்னு வெரடின்னு சொல்கிறான். ஒரு டீனேஜ் பையன் இன்னொரு டீனேஜ் பையனை பார்க்க ஆசைப்பட்டதால தான் இந்த மொத்த சீனுமே கிரியேட் ஆகிருக்கு. வெரடின் கிளான் பார்ட்டிக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டிகிட்டு போவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். ஒருவேளை அங்கே வந்து நம்மளால் ஜிஃபால் ஏரியாவை அட்டாக் பண்ணால் கூட அவனுக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறான். எனிமிக்கு இப்படி ஈஸியாக சான்ஸ் கொடுக்குறானே, இவன் பெரிய முட்டாளாக இருப்பான் போலன்னு நம்மால் நினைக்கிறான். இதுக்கு நடுவில் பூபார் ஒளிஞ்சிருந்து இவங்க பேசுகிறத கேட்குறத நம்மளால் நோட் பண்ணுறான். நம்மளால் அவனை கையும் களவமாக பிடிச்சதும் பூபார் உருகி லூனாவை கூப்பிட்றான். நைட்டு முழுக்க லவ் போயம்ஸ் எழுதுன அவனோட பேச்சை கேட்டு வெரடின் குடிச்ச ட்ரிங்க்ஸையே துப்பிடுறான். நம்மளால் செம்ம காண்டாகி அங்கேருந்த கிஃப்டை உடைக்கிறான். அவன் சொன்னதை கேட்டதே ரொம்ப அசிங்கமாக போக அவனை அரீனாவுக்கு அனுப்ப ஆர்டர் போடுறான். ஏஞ்சல் மாதிரி இருக்க லூனாவோட அன்பை வாங்குறது தப்பான்னு பூபார் ஃபீல் பண்ணுறான். பூபார் செம்மையாக கத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஆளுக்கு வந்த கோவத்தில் கையாலேயே அவனை அடித்து காலி பண்ணணும்னு வெறியாக இருக்கான். நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு போய் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டானு அந்த டிரான்ஸ்ஃபிகரேட்டருக்கே ஒன்றுமே புரியலை. பிஸ்கல் அண்டு அவனோட சிஸ்டருக்கு சுச்சுவேஷன் மாறினதை பார்த்து செம்ம ஷாக்கு. அந்த குண்டனுக்கு பதிலாக நம்மால் கூட ஃபைட் பண்ண முடியலையேன்னு சிரஸுக்கு கடுப்பு. எல்லாரும் முன்னாடியும் மேட்ச் நடக்க போக நம்மால் ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பூபர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு அவன் கெஞ்சிறான். ஆனால் அவன் பேரை சொல்கிறதுக்குள்ளேயே நம்மால் ஒரே பஞ்சில் அவன் மூஞ்சியை சும்மா தரமட்டமாக்குறான். பூபார் தன்னோட ஆரா பவரை காட்டி மாசானிக்கிறான். சிம்பிளாக சொல்லணும்னா தன்னை விட ஒரு லெவல் ஸ்ட்ராங்கான ஆளு கூட நம்மால் இப்போ மோத போகிறான். பூபார் நிஜமாவே நம்ம ஆளோட மூஞ்சில் ஒரு தரமான பஞ்சு விடுறான். ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஆடுனதால தான் நம்ம ஆளுக்கு இந்த சுச்சுவேஷன். உடனே நம்ம ஆளு அவனை தரையோட தரையாக தூக்கி அடித்து உடம்பு முழுக்க 100 பஞ்சு கண்டினியூஸாக கொடுத்து சும்மா தெறிக்க விடுறான். ஃபைட்டு இதோட முடிஞ்சிருக்கணும். நான் ரன் ஹேண்டல்ஸ் பண்ணுறத மார்ஜியாவால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியலை. பூபார் நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான ஆளுன்னு பிஸ்கல் அவளோட சிஸ்டர் கிட்ட சொல்கிறான். பிஸ்கல் நேராக போய்
நம்ம ஆள் கூட 1-on-1 ஃபைட் பண்ணணும்னு அவள் ஆசைப்படுறா. சிஸ்டரோட ஆசையை நிறைவேற்ற அவனும் ஓகே சொல்கிறான். பிஸ்கல் செம்மகத்த அரினாவுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான். அவன் ஒரு 7 ஸ்டார் நைட்டு, நம்ம ஆளை விட செம்ம ஸ்ட்ராங்கான ஆள். ஆனால் நம்மளால் இதை வச்சு அவனோட கிளானை பற்றி தெரிஞ்சுக்க பிளான் பண்ணுறான். தன்னோட ஆசைக்காக ஓன் பிரதரையை பலிகடாக்குற மார்ஜிலியாவை பார்த்து நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. மாலு அவனோட சிஸ்டருக்காக அவன் காட்டுற பாசத்தை பாராட்டுறான். ஆனால் பிஸ்கல் தன்னோட ஆளுங்களுக்கு வாய மூடிட்டு இருக்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறான். 7 ஸ்டார் நைட்டு பூபர் பேரை சொல்ல தான் அடிச்சு போட்டது ஒரு டிரான்ஸ்ஃபிகரேட்டர் தான்னு நம்ம ஆளுக்கு அப்போ தான் புரிஞ்சு ஷாக் ஆகுது. நம்ம ஆளுக்கு பிஸ்கல் கிளானுக்கும் பூபருக்கும் ஏதோ பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சது செம்ம ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு இருக்கு. நம்ம ஆளோட ஃபோக்கஸ் செம்மையாக மிஸ் ஆகுது. ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான நைட் முன்னாடி தன்னோட கவனத்தை செதற விடாமல் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஃபைட் ஆரம்பித்ததும் பிஸ்கல் வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறான். ஒரு சாதாரண 7 ஸ்டார் நைட் கூட ஃபைட் பண்ணுறோம்னு நம்ம ஆளால் நம்பவே முடியலை. இவனோட டேலண்ட் நம்ம ஆளோட அங்கிளுக்கே டஃப் கொடுக்கும் போலயே. பிஸ்கலோட மரண அடி நம்ம ஆளை செம்மையாக பேக் ஃபுட்டில் தள்ளுது. அவனோட அந்த வெறித்தனமான ஸ்வாட்மேன்ஷிப்பை சமாளிக்க முடியாமல் நம்மளால செம்மையாக திணறான். ஆனால் ரன் ஹேண்டல்ஸ் கார்னர் பண்ணப்படும் போது தான் செம்மையாக பவுன்ஸ் பேக் ஆவாங்கன்னு வெரிடியன் நம்புகிறான். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எனிமிகளை காலி பண்ணாமல் விட மாட்டாங்க. நம்ம ஆள் பின்வாங்குறான். எனிமி தன்னோட பவரில் கொஞ்சத்தை தான் யூஸ் பண்ணுறான்னு நம்ம ஆளுக்கு புரியுது. ஒரு 5 ஸ்டார் ஸ்வாட்ஸ்மேன் 7 ஸ்டாருக்கும் மேலே இருக்கிற ஒரு நைட் கூட மோதிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆள் மொத்தமாக கார்னர் ஆகி தோக்குற நிலமையில இருக்கான். ஆனால் கேசின் கூட சண்டை போடும்போது வந்த அதே ஃபீல் இப்போ நம்ம ஆளுக்கு மறுபடியும் வருது. பிஸ்கல் ஃபைட்டை முடிக்க ஸ்பீடாக வரான். சைலண்ட்டாக தியானம் பண்ணுற ஸ்டேட்டில் இருந்து அவனோட ஸ்லாஸுக்காக நம்மளால் வெயிட் பண்ணுறான். நம்மளால் கழுத்தில் படுறதுக்கு 1 செகண்ட் முன்னாடி பிஸ்கல் தன்னோட ஸ்வாடை அப்படியே நிறுத்திடுறான். அவனோட ஸ்வாடும் டேமேஜ் ஆகியிருக்கு. நம்மால் அப்படியே மயங்கி விழ பிஸ்கல் ஜெயிச்சிட்டான்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் கழுத்தில் ஒரு மரணடி விழ வேண்டியது ஜஸ்ட் மிஸ். நம்மால் அந்த ஃபைட்டில் பிளட் ஆஃப் தி ஹார்ட் ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணிட்டான்னு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட பிஸ்கலுக்கு செம்ம ஷாக்கு. இன்னும் ஒரு மில்லி செகண்ட் லேட்டாக இருந்திருந்தா அந்த 7 ஸ்டார் நைட் அப்போவே செத்துருப்பான். மற்ற கிளான்ஸுக்கு நம்மால் எவ்வளோ பெரிய த்ரெட்டுன்னு இந்த ஃபைட்டு கிளியராக ப்ரூவ் பண்ணிருச்சு. 2 நாள் கழிச்சு நம்மால் ரூமில் கண்ணை முழிக்கிறான். மயக்கத்தில் இருந்ததால் கெஸ்ட்டுக்கு பாய் சொல்ல முடியலன்னு கடுப்பாகிறான். நம்மால் மயக்கத்தில் இருந்தப்போ எல்லாரும் அந்த ஃபைட்டை பற்றி தான் எக்ஸைட்டடாக பேசுனாங்கன்னு ஜில்லி சொல்கிறா. 5 ஸ்டார் நைட் எப்படி இந்த ஸ்பெஷல் ஸ்கில்லை யூஸ் பண்ணான்னு எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. சின்ன வயசில் லூனா சொல்லி கொடுத்த லெசன்ஸ்னால தான் பிளட் ஆஃப் தி டிராகன் ஸ்கில் நம்ம ஆளுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணிச்சு. சின்ன வயசில் அது புரியலனாலும் இந்த ஸ்கில் பல தடவை நம்மால் உயிரை காப்பாற்றிருக்கு. இப்போ ஒரு 8 ஸ்டார் நைட்டோட டேலண்ட்டை காட்டி நம்மால் செம்மகத்தாக ஃபீல் பண்ணுறான். பார்ட்டி மூலமாக நம்மளால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். வெரனிடோட பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் சிரஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடச்சிருக்கு. அதை விட முக்கியம் பூபருக்கும் இவாலியோனா கிளானுக்கும் இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சது தான். மாலு இதை பற்றி இன்னும் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ண பிளான் பண்ணுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி சிரஸ் நம்ம ஆளுக்காக அழகான ஃப்ளவர்ஸை வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை அவளுக்கு நம்ம ஆளு மேலே க்ரஷ் வந்திருக்குமோன்னு ஜில்லி நினைக்கிறா. ஆனால் அதுக்கு அர்த்தம் வேறன்னு நம்ம ஆளுக்கு நல்லா தெரியும். அந்த ஃப்ளவர்ஸ் எண்டு இல்லாத வார குறிக்குது. அதாவது ஃபியூச்சரில் நம்ம ஆளு கூட மறுபடியும் ஃபைட் பண்ண அவள் ஆசைப்படுறான்னு அர்த்தம். அவளோட அட்டென்ஷனை வாங்குறதே நம்ம ஆளுக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ் தான் முராக்கன் நினைக்கிறான். அப்போ சடன்லி ஜில்லி வந்து கீரன் நம்ம ஆளை உடனே பார்க்க வர சொன்னதாக இன்ஃபார்ம் பண்ணுறா. தன்னை வெளியே அனுப்ப போகிற டைம் வந்துருச்சுன்னு நம்ம ஆளுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. அவரை தேடி போகிறான். ஷேடோக்குள்ள கீரன் நம்ம ஆளுக்காக வெயிட் பண்ணுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.